மாடி தோட்டத்துல நான் எப்போதுமே அறுவடை வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா. அதை பத்தி ஒரு தோழர் சொல்லியிருந்தாரு, நீங்க அறுவடை வீடியோ எப்போதும் போடுறீங்க, அப்படி இல்லைன்னா மாடி தோட்டத்துல வேலை பார்க்கறத போடுறீங்க. விதையில இருந்து வளருங்க. அதாவது ஒரு கத்திரிக்காய் செடின்னு வச்சுக்கோங்களேன், விதையில இருந்து அதை வளர்த்து அது நாற்றுகளா அந்த நாற்றுகள் முளைச்சி மாத்தி வைக்கிறது, அதுக்கப்புறமா அந்த பூ எப்படி பூக்குது, அதுல பூச்சிகள் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களால போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் ரொம்ப வருஷமா வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா. நீங்க நான் சேனல் ஆரம்பிச்ச புதுசுல நிறைய போட்டிருப்பேன். அதுல இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பேன். அதாவது பூச்சை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு கத்திரிக்காய் செடியில வர பூச்சை கூட எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நிறைய நான் போட்டிருப்பேன். இப்போ நம்ம முருங்கைக்கீரை இருக்கு பார்த்தீங்களா, யாழ்ப்பாண முருங்கைக்கீரை. இதை அறுவடை பண்ணி சாப்பிடும்போது முடி நல்லா வளரும், முடி நல்லா கொட்டாம இருக்கும். ஏன்னா இதுல அயன் சக்தி அதிகம் பார்த்தீங்களா. இந்த காலத்து பசங்களுக்கு, அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு எண்ணெய் மட்டும் தடவுனா போதும், எண்ணெயை தடவிட்டு ஓடிடணும் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ. மற்றபடி இன்டேக்குன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. இது பாருங்க, ஆக்சுவலி இந்த முருங்கை மரம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள இருந்தது. அப்ப என்ன ஆச்சு, கொடி ஓடி ஒரே தத்தளிச்சுட்டு இருந்தது. இது கொடினா நம்ம பல கொடி போவோம்ல, முருங்கைக்கு சுரக்காய் கொடி, அப்புறம் புடலங்காய், இந்த மாதிரி. இங்க பார்த்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. இதே யாழ்ப்பாண முருங்கையை நான் ஊர்ல வச்சிருந்தேன். இதோ ஒரு கலர் இருக்கு பாருங்க, காட்டுங்க, இதுலயும் இருக்கு, எடுப்போம். அங்க என்னன்னா தண்ணி சரியா ஊத்தாத கதை தான் தெரியுமே, எங்க அப்பா பண்ண கொடுமை. அதனால அது இறக்குற தருவாயில இருக்கு. கிட்டத்தட்ட அடிக்கிற வெயில்ல தண்ணி சரியா ஊத்தாம இறக்குற தருவாயில இருக்கு. இதுல ஒண்ணு பூச்சி கூடு கட்டி இருக்கு பாருங்களா. இங்க பாருங்க, இது காட்டுங்க. இது பட்டர்ஃப்ளை, அதோட முட்டை தெரியுதுங்களா? தெரியுதா? திருப்பி வேணா காட்டுறேன். ஒரு மரத்துல இருந்தே இவ்வளவு கீரைகள் எடுத்துட்டோம். இது என்னோட 2வது மரம். முருங்கை மரம் ரொம்ப வாழ்க்கையில ஒரு உபயோகமான மரம். இந்த கீரை, பூவு, முருங்கைக்காய், முருங்கை மரத்தை வெட்டி கொடுத்தா யாராவது வளர்ப்பாங்க. ஸோ இதுல இருந்தும் நம்ம கீரைகள் நிறைய அறுவடை பண்ணிட்டு போயிட்டு வீட்டுல முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை கூட்டு, முருங்கைக்கீரை குழம்பு, முருங்கைக்கீரை சாம்பார், அவ்வளோ கீரைகள் உங்களுக்கு சச்சா அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். ஒரே ஏதாவது செய்வேன், இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து நான் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா இதுல எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. முருங்கைக்கீரையில பூ பூத்து கொட்டிடுதுன்னு ஒரு தோழி சொன்னாங்க. பெருங்காயம் வைங்க மண்ணுல, அப்படி இல்லைன்னா மோர் கரைசல், தயிர் கரைசலை வேர்கிட்ட ஊத்திட்டே வாங்க, உங்களுக்கு முருங்கைக்காய் வைக்கும். ஹாப்பி கார்டனிங்.